ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்க நண்பர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? சேது அப்புறம் மாதவன். 2 பேரும் பக்கத்து பக்கத்து தெருவுல வசிக்கிறவங்களா இருந்தாலும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஒரு நாள், மாதவா, பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, நாம போயிட்டு வரலாமா? நீ வரியா? இரு, நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். மாதவன் இந்த விஷயத்தை பத்தி அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டு திரும்பவும் வந்தான். நான் கேட்டுட்டேன். எங்க அம்மா 2 பேரும் பாதுகாப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. 2 பேரும் பக்கத்து கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. மாதவா, வேகமா வா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் அது சேது? அது கரடியோட சத்தம் மாதிரியே எனக்கு தோணுது. எந்த பக்கத்துல இருந்து சத்தம் வருதுன்னு அவங்க 2 பேரும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க ஒரு கரடிய பார்த்தாங்க. மாதவா, அந்த கரடி நம்மளை நோக்கி தான் வருது. நாம சீக்கிரமா மரத்து மேல ஏறிடலாம், அப்பதான் நம்ம உயிர் தப்பிக்க முடியும். ஏய் சேது, எனக்கு உண்மையிலேயே மரம் ஏற தெரியாதுப்பா. சேது உடனே மரத்து மேல ஏறிட்டான். சேது, எனக்கு உதவி பண்ணு. மாதவன் தன்னை காப்பாத்த சொல்லி தன்னுடைய நண்பன் கிட்ட கேட்டுட்டு இருந்தான். ஆனா மாதவன் பக்கத்துல அந்த கரடி வந்துருச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அந்த கரடி என்கிட்ட தான் வருது. அந்த நேரம் பார்த்து அவனுடைய ஆசிரியர் அவனுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அவன் மூச்சு விடாம தரையில படுத்துட்டான். ஏற்கனவே இறந்து போன மாதிரி நடிச்சான். அந்த கரடி இவனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்தது. அவனை மோப்பம் பிடிச்சு பார்த்துச்சு. அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுத்தி வந்துச்சு. திரும்பவும் அவனுக்கு உயிர் இருக்கான்னு கவனிச்சு பார்த்துச்சு. உடனே அந்த கரடி தான் வந்த வழிய பார்த்து போயிடுச்சு. ஒரு வழியா கரடி போனதுனால சேது எல்லாத்தையும் பார்த்துட்டு மரத்துல இருந்து இறங்குனான். மரத்துல இருந்து இறங்கி அவன் நண்பனை பாக்குறதுக்கு வந்தான். மாதவா, எந்திரி மாதவா, அந்த கரடி இங்க இருந்து போயிடுச்சு, சீக்கிரம் எந்திரி. மாதவன் எழுந்துக்கிட்டான். ஆமா மாதவா, அந்த கரடி உன் காதுல ஏதோ ஒன்று சொல்லிச்சே, அது என்னன்னு என்கிட்ட இப்ப சொல்ல முடியுமா? அந்த கரடி ஆபத்து நேரத்துல உன் கூட இருந்து உனக்கு உதவாத ஒருத்தன் உன் நண்பன் கிடையாதுன்னு சொல்லுச்சு. சேது தான் பண்ண விஷயத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டான். மாதவன் தனியா தன்னுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான்.